போதும் நிறுத்துங்க. விஜய் சார் மனுஷன் தானே, எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி பண்றீங்கன்ட்டு அவர் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்க ஒரு சில நண்பர்கள் இப்போ ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய மனைவி, குடும்பம், விவாகரத்து பிரச்சனை இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் அந்த ஒரு வீடியோஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. விஜய் சார் அண்ட் சங்கீதா மேம் இவங்க ரெண்டு பேருடைய இந்த விவாகரத்து பிரச்சனை தான் பல பேருக்கும் ரொம்பவே ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு மாறி இருக்கு. குறிப்பா இது ஒரு விவாத பொருளாவே மாறி இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா விஜய் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய நடிகராக இருந்த நேரத்திலையும் சரி, அவர் இப்போ ஒரு மாநிலத்துடைய சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பெருசா பூமாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் தும்பினாலே அது ஒரு பெரிய நியூஸா தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் விஜய் சாருடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே பெருசாக்குறாங்க. அந்த வகையில அவருக்கு விவாகரத்து பண்றதுக்கு பின்னணி என்ன, அவர் கூட இருந்தா அந்த நடிகை த்ரிஷா ஏன் விட்டு வந்துட்டாரா, இப்ப ஏன் விவாகரத்து கொடுத்துருக்கலாமே, விவாகரத்து பண்ணாதீங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள். சிலர் அவர்கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறவங்க அண்டு அவருடைய ரசிகர்கள், ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அண்ணா நீங்க அண்ணியை விட்டுறாதீங்க இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சார் மேல இருக்கிற அன்புடைய வெளிப்பாடாக தான் இருக்கு. ஒரு சிலர் இதை வச்சும் அரசியல்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்பவே ஆணித்தனமா சொல்றாரு, திமுக இதுல அரசியல் பண்றாங்க, அது மூலமா தான் சத்யராஜ் அவர்களுடைய மகள் இப்போ நிறைய விஷயங்களை கிளப்பி விடுறாங்க, விஜய் சாருடைய நேம கெடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு சத்யராஜ் அவர்களுடைய மகள் சொன்ன ஒரு விஷயத்த ஒரு தெளிவுபடுத்திருக்காங்க. என்னன்னா, கிராமப்புறத்துல இருந்து இங்க வாய்ப்புக்காக, வேலை வாய்ப்புக்காக ஏதாவது நமக்கு சான்ஸ் கிடைக்குமா இப்படிலாம் சொல்லி வர பெண்கள் கிட்ட ரொம்பவே தகாத முறையில் நடந்துக்கிறாங்க. அதுவும் விஜய் சாரோடைய அடியாள் அப்படின்ட்டு முக்கிய பெரும்புள்ளியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு சின்ன விஷயத்த கொளுத்தி போடுவாங்களே அந்த மாதிரி இவங்க கொளுத்தி போட்ட இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி இப்போ பரவி ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் எப்படிங்க பண்ண முடியும்? அவர் எந்த அளவுக்கு மதிப்புலாம் வச்சிருக்காரு பெண்கள் மேலே, அவர் எப்படி அடியாளை வச்சு இவர் பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இப்படிலாம் விஜய் சார் பண்ணவே மாட்டாரு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க திமுக வச்ச ஆளு, அதனாலதான் இப்படிலாம் கிளப்பி விடுறாங்க, மற்றபடி அவங்க சும்மா தான் இருந்திருப்பாங்க சத்யராஜுடைய மகள்ன்ட்டு சத்யராஜுடைய மகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப போடுற ஒவ்வொரு விஷயமும் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. ஒருவேளை அவங்களும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சில விஷயங்களை நம்மளும் கையில் எடுப்போம்னு எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் எப்படின்னா, இன்னொரு பக்கம் விஜய் சார் அண்ட் சங்கீதா மேமோடைய டிவோர்ஸ் இதை பத்தி பேசும்போது அவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தினர்கிட்ட விஜய் சாருடைய அப்பா அம்மா பேசியிருக்காங்க. அந்த ஃபேமிலியும் ரெண்டு பக்கமும் பேசியிருக்காங்க. அதனால விவாகரத்து கண்டிப்பா வாங்க மாட்டாங்கன்ட்டு ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி சொன்னாலுமே கண்டிப்பா விவாகரத்து வாங்க மாட்டாங்கன்னு உறுதியாகவும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கணும்னு நினைச்சிருந்தா 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம். ஏன் தனுஷும் ஐஸ்வர்யாவும் உடனடியாக ஒரே நாள்ல பிரியலையா, எங்களுடைய பிரைவசியை நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறோம், எங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பீங்க நம்புறோம், அதனால விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் சொல்லல? ஸோ சங்கீதாவுக்கு ஈகோ அதிகம், அதனால தான் இப்படி பண்றாங்க. அவருக்கு விவாகரத்து கொடுக்கறதுல விருப்பமே இல்லை, ரொம்ப 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 சைலண்ட் பர்சன், அவரு எல்லாத்துக்குமே சைலண்டா தான் இருப்பாரு. 50 வயசு பர்சனா இருந்தாலுமே 70 வயசுல இருக்க வேண்டிய ஒரு மெச்சூரிட்டி, அனுபவம் எல்லாமே அவருக்கு இருக்கு. அவரை நிறைய பேர் வாழ்த்தலாம், அதை பத்தி அவருக்கு பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் தூத்தலாம், அதையும் அவர் பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. ரெண்டுத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியற அவருக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதா என்ன அப்படின்ற கேள்வியை நான் கேட்கலங்க. அவர் கூட இருந்த அந்த க்ளோஸ் நண்பர் கொடுத்த அந்த இன்டர்வியூல அவர் தான் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்களுக்கு ஈகோன்னு சொன்னது எதனாலனா, விஜய் அவர்கள் ஒரு நடிகை கூட தொடர்புல இருந்தாருன்னு அவங்க தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது இருந்தா என்ன இல்லனா என்னன்றதான விளக்கத்தை அவங்க கிட்ட அவரு கொடுத்திருக்கலாம். ஆனா அதை பெருசா அவங்க கேர் பண்ணாம அதோடைய வெளிப்பாடாதான் இப்ப பார்க்கப்பட்டு வருது. சோ அதுதான் இங்க ஈகோவா மாறி இருக்கு. சங்கீதாவும் பிரியணும்லாம் நினைக்கல, அவங்க விவாகரத்து கேட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா பிரியணும்னு நினைச்சிருந்தா 6-7 வருஷமா இழுபடியிலே இருக்கு பாத்தீங்களா, அவங்க நினைச்சா முடிக்காத விஷயமா முடிச்சிருக்கலாம்ல. ஸோ அவங்க சேர்ந்து தான் வாழ போறாங்க. அவரு ரொம்பவே நல்ல மனுஷங்க. அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் எவ்வளவுதான் போட்டு 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 அடிக்க முடியும். ஒரு பிரபலமா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஆசை பாசம் எல்லாமே இருக்கும்ல. குழந்தைங்க மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு. பதவி ஏற்பு விழால அவர் வரலன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் சொன்னாலும் இங்கே ஒரு ஓரத்துல தன்னுடைய அப்பா அம்மா வந்தாங்க, மனைவி குழந்தைங்க
குழந்தைங்கள்லாம் வரலையே, இத்தனை வருஷம் நம்ம ஒன்னா இருந்தோம், இப்ப இந்த ஒரு நொடி கூட இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருக்கதானே செய்யும். அதை ஏன் தப்பா பாக்குறீங்க? அதை ஏன் பெருசா தெரியல யாருக்கும்? நிறைய பேர் கேக்குறீங்க, நல்லது செய்யறதுக்கு அரசியல் தான் குதிக்கணுமா, வந்ததுமே பதவி வேணுமா அப்படிலாம் கேக்குறீங்க. பதவி வேணும். அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கலாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல பணத்தை தாண்டி அதிகாரம் தான் பேசும். அந்த அதிகாரம் நம்ம கையில வந்தாதான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஒருத்தர் 2 பேருக்கு செய்யலாம், ஒரு 100 மக்களுக்கு செய்யலாம். ஆனா அந்த 8 கோடி மக்களுக்கும் நல்லது நடக்கணும், இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படின்னா அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அதுக்கு அரசியல்ன்ற ஒரு களம் வேணும். அதனாலதான் அவர் வந்தாரே தவிர மற்றபடி இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை கட்டுறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு வாரமா இவரு அவருடைய வழியை பார்த்துட்டு அவருடைய கோலை ஒரு செட் பண்ணிட்டாரு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து சட்டப்பேரவைலாம் நடக்க போகுது, வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டையே வேற லெவல்ல மாத்த போறாரு சிஎம் விஜய். அவரை பத்தி எவ்வளவு தப்பா பேச முடியுமோ தப்பா பேசிக்கிங்கன்ட்டு அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அதுதான் அவருக்கு பலமாயிடுச்சு. ஸோ அதனால அவர் எதை பத்தியும் கேர் பண்ணல அப்படின்ட்டு அந்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு. உண்மையாலே இவர் சொன்னதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் உள்வாங்க வேண்டிய விஷயம். ஒரு தமிழ்நாட்டுடைய சிஎம் பத்தி தவறுதலா பேசுறாங்கன்னும் போது அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு எதிர்ப்புகள் தெரிவிக்கணும். ஏன்னா இங்க வந்து எல்லாருமே கரெக்ட் கிடையாது, பர்ஃபெக்டும் கிடையாது. அதனால அவங்கவுங்க லைஃப்பை பத்தி அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி பேசுற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையும் அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக நலன் செய்யணும், ஒரு விஷயத்த மாத்தணும்னு வந்திருக்காரு. அதுக்கான ஒரு வழிகாட்டுதலை அவர் கொடுக்குறாருன்னா அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த 2500 ரூபாய் கண்டிப்பா வரும். முன்னாடி இருந்த ஆட்சி எடுத்ததுமேலாம் கொடுக்கல, அவங்களும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால இவர் சொன்ன மாதிரி செய்வாரு. யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எல்லாமே அவர் சொன்ன ஒவ்வொரு கோரிக்கைகளா நிறைவேற்றிட்டே தான் இருக்காரு. எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாரு. யாரும் எதுவும் குந்தளிக்காதீங்க, கோவப்படாதீங்க. அவரை பத்தி எல்லா பக்கத்துலயும் தவறுதலா ரூமர்ஸ் தான் வருது, அதை பத்தி யாரும் கேர் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் கொஞ்சம் நம்மளும் கவனிச்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வகையில் இவர் சொன்ன இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.